ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். என் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் முதலாவது ரட்சிக்கப்படுவான். இரண்டாவது, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்தான் வாசல். பரலோகத்திற்கு, மோட்சத்திற்கு, பிதாவினிடத்திற்கு, தேவ சமூகத்தில் தேவ சந்நிதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. அதாவது ஆண்டவர் சொன்னார் வழி. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தான் வாசல். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை கண்டடைகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அந்த மனிதனுக்கு மீட்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, பாவ தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் இன்னும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். ரட்சிக்கப்படாத மனிதன் கர்த்தரை தேட மாட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தரை தேடுகிறான். அவன் கர்த்தரை தேடும் பொழுது 2 காரியங்கள் நடக்கிறது. அங்கே தேவனுடைய சமூகத்தில் அவன் போஷிக்கப்படுகிறான். உள்ளும் புறம்பும் சென்று உள்ளேயும் வெளியேயும் மேய்ச்சலை கண்டடைகிறான். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய அக்கிரமம் நிறைந்தவனாய் இருந்தாலும், எவ்வளவு மீறுதல்கள் நடப்பித்தவனாய் இருந்தாலும், அவன் இயேசு கிறிஸ்துவின் வாசல் வழியாய் உட்பிரவேசித்தார். அவர் வாசல் வழியாய் உட்பிரவேசித்து விட்டால் அவர் அவனை ரட்சிக்கிறார், அவனை காப்பாற்றுகிறார். அவன் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள் வந்து விடுகிறான், அவனை மீட்டுக் கொள்ளுகிறான். அது எந்த இனம், எந்த ஜனம், எந்த கோத்திரம், எந்த நிறம் என்றெல்லாம் இல்லை. எந்த மனிதனாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துதான் என் பாவத்திற்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட இடம்பினார், அவருடைய இரத்தம்தான் என் பாவத்தை மன்னிக்கும் கழுவும் என்று விசுவாசித்தால், தன் இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவான். இட்ஸ் வெரி சிம்பிள். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் யாரையோ முன்னிறுத்துகிறோம், யார் யாருக்கோ முதலிடம் கொடுக்கிறோம், யார் யாரையோ நம் முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை பிடித்து கொண்டு அவரை முன்னிறுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது மீட்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவது, நம்மை போஷித்து அழகாய் வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நமக்கு கிடைக்கப்படுகிறது. நம்மை போஷிக்கிறார். போஷிக்கிறது எதனால் போஷிக்கிறார்? வேத வசனத்தினால் நம்மை போஷிக்கிறார். நம்முடைய ஆத்துமா செழிப்படையும் பொழுது, யோவான் சொல்லும் பொழுது இதே யோவான் தான் அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய மகிமையான பிரசன்னம் அதை நிறைவேற்றினர். இந்த காலை வேளையில் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மை வேத வார்த்தையினால கட்டி நம்முடைய ஆத்துமாவை செழிப்படைய செய்து, நம் ஆத்துமா செழிப்பிருந்தால்
நாம் சரீரத்தில் செழிப்பாயிருப்போம், ஆவியில் செழிப்பாயிருப்போம். நம்முடைய ஆத்துமா துக்கத்தோடு கூட இருந்தால் நாம் எல்லாவற்றிலும் துக்கமுகமாயிருப்போம். நாம் எல்லாவற்றிலும் துக்கமுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். அதனால்தான் ஒரு பழமொழி சொல்லுகிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியோ துக்கமோ வேதனையோ கண்ணீரோ சந்தோஷமோ இது நம்முடைய முகத்தில் தெரியும். இதற்காகத்தான் சிலர் ஆர்டிபிஷியல் லாஃபிங் என்று அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதற்காக பல லட்சங்களை செலவு செய்து எப்படி என்று இழிக்க வேண்டும், எப்படி என்று காட்ட வேண்டும் என்று. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு அரசியல் தலைவர் கூட இப்ப சமீபத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் சிரிக்கிறதும் ஒரே ஸ்டைலில் சிரிப்பார், தலையை ஒரே மாதிரி ஆட்டுவார். அதுக்கெல்லாம் எத்தனை லட்சம் தெரியுமா கொடுத்துருப்பார் அவரு. அவருக்கு கோரியோகிராஃபி மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான். இந்த மாதிரி தான் நீங்கள் தலை சீவணும், இந்த மாதிரி தான் நீங்கள் சட்டை போடணும், இப்படி தான் நீங்கள் கையை மடிச்சு விடணும், இப்படி தான் சிரிக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் சிரிக்கக்கூடாது, உங்கள் லிப்ஸ் இதுக்கு மேலே ஏறக்கூடாது, நீங்கள் இப்படி தான் தலையாட்டணும்னு. அவர் தஞ்சாவூர் தலையாட்டி போகும்போது மாதிரி எல்லாருக்கும் ஆட்டுவார், இப்படி சிரிப்பார். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இது இல்லை, இது மட்டும் இல்லை, இதில் என்ன, இதை விட பிரமாதமான ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. பிரமாதமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சிரிக்கும் பொழுது அப்படி அந்த லிப்ஸ் அப்படி ரெண்டு லிப்ஸ் அப்படி ஒரே மாதிரி தூக்குவாங்க, அப்படி விரிச்சு அவங்க ஒரு மாதிரி சிரிப்பாங்க. வர ஆர்டிஃபிஷியல், அது ஆர்டிஃபிஷியல் லாஃபிங். இது நான் இதெல்லாம் உள்ள போய் பார்க்கறதில்ல. ஆனால் ஒரு வீடியோ, எப்படி ஒரு வீடியோ பாட்டு எடுத்தாருன்னு சொல்லி அந்த வீடியோவை குறித்து முன் ஓட்டத்தை அவர்கள் காண்பித்த பொழுது கோரியோகிராஃபிங் பண்ணக்கூடிய சில அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி தான் இந்த ஆக்ஷனில் இப்படி தான் வரணும், இப்படி தான் நீங்கள் நடிக்கணும், அப்போ தான் இது ஜனங்களுக்கு நடுவில் போய் எட்டும் என்று சில ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் ட்ரைனிங் கொடுக்குறார். அதுக்கு பல லட்சம் செலவாகும். நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் தேவைதானே. சிலர்கிட்ட நீங்கள் கேளுங்களேன், இதெல்லாம் தேவையா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இதெல்லாம் தேவை, அவங்க டிக்னிட்டியில் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இயேசு கிறிஸ்து எந்த பியூட்டி பார்லர் போனார், எங்கே போய் ஹிஹின்னு இருந்தார், எங்கே போய் அதை பண்ணார் இதை பண்ணார். தம்முடைய சீஷர்கள் தம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய சாயலில் இருந்தார்கள். அதான் பியூட்டி. இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறதுக்கு கூலி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவர் கூட இந்த சீசன்கிட்ட கேட்க வேண்டியது, யார்ப்பா அது சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க, இயேசுவை போலவே இருந்தாங்க. ஏன்னா அவங்க இயேசுவோடு இருக்கிறாங்க, அவங்க இயேசுவை போலவே இருந்தாங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையை அபிஷேகத்தை அப்படி வைத்திருந்தார். இப்ப இருக்கிற ஆட்கள் இயேசுவை போல அல்ல. இயேசு வேற இடத்துல நிற்பாரு, இவங்க ஒரு பாணியில அப்படி போவாங்க. கேட்டா ராத்திரி தான் இயேசு என் தலைமாட்டில் உட்காந்துருந்து என்கிட்ட பேசிட்டு போனாரு. நைட்டெல்லாம் அவர்கிட்ட பேசியிருந்து டயர்டு, தூங்கிட்டுறேன். இப்போ காலைல ஏன்னு சொன்னேன், தரிசனத்தோடு இருக்கேன். உங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார், உங்களை பற்றி தான் பேசுகிறார். எத்தனை பேரை பற்றி பேசுகிறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில், கடைசி நாட்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அந்த வாசலை பிடித்து கொண்டால், அந்த வாசலுக்குள் பிரவேசித்தா முதல்ல ரட்சிக்கப்படுவீங்க, இரண்டாவது நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். உங்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு, இந்த உறவை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அந்த வாசலை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். இயேசுதான் வாசல். அந்த வாசலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். இயேசுனுடைய வாசலுக்குள்ள பிரவேசம் நான் கூப்பிடுறேன், இயேசுவே என் ரட்சகரே, நான் ஒரு பாவி, என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்து நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், என் இருதயத்துல வாங்க, நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டா போதும். அவருடைய கதவு, இருதய கதவுக்குள்ள நாம நம்முடைய ஜெபத்தை செலுத்தி விட்டா போதும், அவர் நம்மை ரட்சிக்க போதுமானவர். அந்த வாசலை தேடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாசலை நாம் தேடி உள்ளே பிரவேசிக்கிறோம். நாம் செழிப்பை கண்டடைகிறோம். இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை அறியாமல் இருப்பீர்கள் என்றால், இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றின தெளிவு உங்களுக்கு இல்லாதிருந்தால், இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார்.
உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், உங்களுக்காக உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். உங்களுடைய பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிப்பதற்காக அவர் அந்த பாடுகளை பட்டார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசித்து, நாங்க விசுவாசித்ததால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்க விசுவாசித்தா நீங்களும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்து விட்டால் அவர் உங்களை போஷித்து உங்களை செழிப்படை செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நிலைநிறுத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த காலை வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன்.